ஆஷுரா நோன்புடைய சிறப்புகளை பற்றி, அது எதற்காக, எந்த அளவுக்கு நன்மை இருக்குது ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து சஹாபாக்கள் என்ன செய்வாங்க, சின்ன குழந்தைகளுக்கு நோன்பு கடமை கிடையாது. அந்த குழந்தைகளை கூட என்ன செய்வாங்க, இந்த நாளில் வந்து நோன்பு வைப்பதற்கு பயிற்சி அளிப்பாங்க. முஸ்லீம் போன்ற பல கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சஹாபாக்கள் சொல்லி காட்டுறாங்க, நாங்கள் எங்களுடைய சின்ன குழந்தைகளுக்கு இந்த ஆஷுரா நோம்பில் தான் என்ன செய்வோம், இதில் வந்து நோன்பு வைப்பதற்கு நாங்கள் பயிற்சி அளிப்போம். பிள்ளைங்க என்ன செய்வாங்க, ட்ரைனிங் கொடுக்குறது. ஆனால் பிள்ளைங்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, பசியினால் அழுவாங்க. ரொம்ப குட்டி பிள்ளைங்க கிடையாது, ஒரு 2ஆம் கிளாஸு 3ஆம் கிளாஸு அந்த ரேஞ்சில் இருக்காங்க பாருங்கள். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்குறது. நோன்பு எப்போ கட்டாய கடமையாகும், யார் வந்து பருவ வயதை அடைகிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும், நோன்பு கட்டாய கடமையாகும். அதுக்கு முன்னாடி கட்டாய கடமை கிடையாது. இருந்தாலும் செய்வாங்க, சகாபாக்கள் வந்து பயிற்சி கொடுப்பாங்க. பிள்ளைங்க வந்து பசியாத அழுவும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம், இந்த விளையாட்டு பொருட்களை வைத்து என்ன செய்வோம், பிள்ளைங்களை வந்து நாங்கள் விளையாடுவோம். விளையாட்டு காத்தி அவங்க என்ன செய்வோம், அந்த பசியை விட்டும் கவனத்தை நாங்கள் திருப்புவோம். அது போன்ற விளையாட்டு சாமான்களை கொடுத்துறாங்க என்ன செய்வோம், பிள்ளைங்களுடைய கவனத்தை நாங்கள் மாற்றுவோம். அப்போ இந்த ஆஷுரா நோம்பில் தான் பிள்ளைங்களுக்கு நோன்பு வைப்பதற்கு கூட என்ன செஞ்சுருக்காங்க, சகாபாக்கள் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த ஆஷுரா நோன்பு எதற்காக நம்ம இந்த நோன்பு வைக்கின்றோம் என்கின்ற இந்த குர்ஆன் சுன்னா அடிப்படையிலான அந்த விளக்கங்கள் இல்லாமல் மக்களுக்கு மத்தியில் பல மார்க்கத்துக்கு மாற்றமான பல கொள்கைகள் என்ன செய்யப்படுது, நிறைந்து காணப்படுகிறது. அதில் ஒன்று எனது இந்த ஆஷுரா நாள், முஹர்ரம் 10ஆம் நாள் இருக்குது பாருங்க, இதை வந்து பண்டிகையாக கொண்டாடக்கூடிய பழக்கம் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் என்ன செய்ய இருக்குது. நம்முடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பெருநாள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வந்த பிறகு அங்கே மதீனாவில் வந்து அங்கே உள்ளவர்கள் சில நாட்களை பெருநாளாக கொண்டாடக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க. அப்படி என்னன்னு கேட்குறாங்க, இது நாங்கள் இதை பெருநாளாக கொண்டாடுகிறோம் அப்படி சொல்லும்போது நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற அந்த அறியாமை காலத்தில் கொண்டாடினாங்க பாருங்கள் அந்த பெருநாள், இதற்கு பகரமாக நமக்கு 2 பெருநாட்களை தந்து விட்டான். ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். அப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 பெருநாள் தான்.